பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சரவணன் இப்பவே சூடோட சூடு இந்த மயில நம்ம வாழ்க்கையிலேருந்து அத்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் நம்ம மயிலோட வீட்டுக்கு அனுப்புறாங்க. மயில் கிட்ட குடுக்கவும் அந்த பேப்பர படிச்சு பார்த்துட்டு இங்க நம்ம மயிலு பயங்கரமா அழுகுறாங்க. பாக்கியா இருந்துட்டு, "ஹே மயிலு, என்னடி அது? என்னடின்னு?" சொல்லி கேட்கவும், "அம்மா எல்லாம் போச்சும்மா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. மாமா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அம்புடுதான். அவங்களுக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒட்டு உறவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "என்னடி சொல்ற? அந்த சரவணன் பையன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டதுக்கு உடனே உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அர்த்தமாடி? அப்படியெல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் பெட்லலாம் விட மாட்டேன்டி. உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போச்சு. எல்லாமே நீதாம்மா. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். உன்னால தான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, "பாக்கியம் இப்போ என்ன என்ன பண்ணுறது நம்ம?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும், "யோ, இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதியா. மயிலோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணுறாங்க, வரதட்சணை கேட்டு தொல்லை பண்ணுறாங்க, என் பொண்ணை அடித்து வீட்டை விட்டே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பழியை பாண்டியன் ஸ்டோர், அதாவது பாண்டியன் குடும்பத்து மேலே போடுறாங்க. யார் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையுமே எழுதி கொடுக்குறாங்க. ஒருத்தரை கூட விட்டுறாதீங்க, எல்லாருமே சேர்ந்து என் பொண்ணை ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாங்க, ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் நிறைய பொய் சொல்லி இங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போது லேடிஸ் போலீஸ் தான் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இங்கே கோமதி, அரசி, அதுக்கப்புறம் ராஜின்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆளுங்களையுமே வாரி போட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கே பாண்டியனுமே கடையில் தான் இருக்காங்க. பாண்டியன், சரவணன் சொல்லிட்டு இவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது கோமதி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, "எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நாங்கள் எந்த தப்புமே பண்ணல" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, சும்மா வாயை மூடிக்கிட்டு இருங்க. இல்லை அம்புடுதான். என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. தப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வரதட்சணை கொடுமை பண்ணிவிட்டு இப்போது எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? குடும்பமாக சேர்ந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒரு பொண்ணை கொடுமை பண்ணியிருக்கீங்க. வரதட்சணைன்ற பேச்சுக்கே இந்த காலத்தில் இடம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சரியான தண்டனையை நான் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டுறவங்கள" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க. அரசிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. "அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போது இங்கே கோமதி இருந்துட்டு, "அரசி அழுகாதம்மா, ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாக்கியமோ மாணிக்கமோ வீட்டுக்கு அப்போ தான் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. "ஐயா, இங்கே பாரியா, எப்படியும் ஒட்டுமொத்த குடும்பத்தையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்கோம். அவங்கள தட்டுற தட்டில் மயிலோட வாழ்க்கையே காப்பாற்றப்படும்யா. எப்படின்னா அவங்க நல்லா சொல்லி புரிய வச்சு மயிலை அவங்க வீட்டுக்கே கூப்பிடணும். நீங்களா போயிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு போலீஸு அந்த குடும்பத்துக்கிட்ட நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படியோ நல்லது நடந்தால் சரி, மயில் வாழ்க்கையை காப்பாற்றணும். மயிலை எப்பாடு பட்டாவது அவங்க குடும்பத்தில் போய் சேர்த்துடணும்யா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. மாணிக்கம் இருந்துட்டு, "பாக்கியம், நீ நினச்ச காரியத்தை நீ கச்சிதமாக செஞ்சு முடிக்கிற ஆளு. இதை மட்டும் செய்யாமையா இருப்ப? கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடலாம். மயிலோட வாழ்க்கையை எப்பாடு பட்டாவது 1008 பொய் சொல்லியாவது நம்ம காப்பாற்றி வச்சிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போது மயில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சுடர் இருந்துட்டு, "அம்மா, அக்கா அழுதுகிட்டே இருக்குமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன சொன்னாலுமே சமாதானம் ஆக மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடருமே சொல்கிறாங்க. இப்போது பாக்கியம் மயில் பக்கத்தில் போய் உட்கார்றாங்க. "இங்கே பாரு மயில், நீ கவலையப்படாத. இப்போது பொழுது முடியறதுக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உன் மாமியார் வீட்டிலேருந்து குடும்பமாக வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை கூட்டிகிட்டு போவாங்கடி" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் இருந்துட்டு, "என்னம்மா, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நம்ம எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோம். இப்போ அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சரவணன் மாமாவுக்கு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே விருப்பமே இல்லை. அதனால் என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவும் எடுத்தாச்சு. இப்படி இருக்கிறப்போ எப்படிம்மா அவங்க என் காலில் விழணும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. போச்சு, என் வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க.
உடனே எங்கள் பாக்கியம் சிரிக்கிறாங்க. என்னம்மா, என் வாழ்க்கையே குழி தோண்டி புதைச்சிட்ட, இப்போ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும், ஏய், எல்லாத்துக்குமே வழி பார்த்துட்டு தான் நீ வந்திருக்கேன். உன் மாமியார் குடும்பம் ஃபுல்லாகவே ஒட்டுமொத்தமாக இப்போ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, அவங்க குடும்பத்து மேலே ஒரு கேஸை போட்டு வச்சுருக்கேன். இப்போது எல்லாரையுமே போலீஸு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க தட்டுற தட்டில் அவங்க இப்போவே, அதாவது அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது கூட நம்ம கேஸை வாபஸ் வாங்கினா தான் ரிலீஸே பண்ணுவாங்க. நம்ம போய் சொல்லுவோம், என் பொண்ணு வந்து, அதாவது நான் சொல்லுவேன், என் பொண்ணு அந்த வீட்டில் மருமகளாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்போ தான் அந்த கேஸை வாபஸ் வாங்குவேன்னு சொல்லுவேன். அவங்களும் அதுக்கு ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லி கேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க வேண்டியதுதான், அப்போது இதுலேயே எக்கச்சக்கமாக போய் சொல்லியிருக்க அப்படி தானே, இன்னும் அவங்களுக்கு கோவம் அதிகமாக தான் ஆகும். ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைக்கணும்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லுவோம். ஏய் மயிலு, உனக்காக தாண்டி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் ஒரு களத்தில் இறங்கியிருக்கேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் எங்கள் மயிலோட ஹஸ்பண்ட் வராங்க. அவங்களுக்கு ரொம்பவே வயசாக இருக்கும். ரொம்பவே வயசானவங்களுக்கு தான் இங்கே பாக்கியம் அவங்களோட குடும்ப சூழ்நிலையால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ மயிலோட ஹஸ்பண்டும் அவங்க அம்மா அவங்க அப்பா இவங்க 3 பேருமே வராங்க. உள்ளே வந்து உள்ளே யாருமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ மயிலோட ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்டவும், யார் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வெளியே வந்து பார்க்குறாங்க. இவங்கள பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கா நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, எதுக்கு இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா, ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. உடனே மயிலோட ஹஸ்பண்ட் வந்து, இங்கே பாருங்கள் அத்தை, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க, இங்கே பாருங்கள், அத்தை சொத்தன்னு கூப்பிடுற வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்க, இப்போது எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவாக இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம், எதுக்காக இப்படி அப்படியே எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி வெடிக்கிறீங்க, உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வந்து சோஃபா மேலே உட்காந்துக்கிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு, என்ன உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னா வெக்கமானு எதுவுமே இல்லையா, உங்களை எல்லாருமே வெளியே போக சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் என்னடானா வந்து உட்காரு நடு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம மயிலுமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு ரூம்ல இருந்து வெளியே வரவும், அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்ததுமே நம்ம மயிலுக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. இருக்கிற பிரச்சனை பத்தாமா இவங்க வேற வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட், அதாவது மயிலோட ஹஸ்பண்ட் வந்து, என்னம்மா மயில், ஏன் நீ அழுகிற, உன் அம்மா ஏதாவது அடித்தாங்களா இல்லை திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், என்ன மயில் இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்கும் எனக்கோ கல்யாணம் நடந்திருக்கு, ஞாபகம் இல்லையா உனக்கு, நீயும் நானும் 1 வருஷம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்கோம், அதுக்கான ஆதாரமெல்லாம் இருக்குது, நமக்கு கல்யாணம் நடந்த வீடியோ ஃபோட்டோன்னு எக்கச்சக்கமாக என்கிட்ட இருக்குது, அப்படி இருக்கிறப்போ நீ என்னடானா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ யாருன்னே தெரியலன்னு சொல்கிற, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லவும், உடனே மயிலுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. இருக்கிற பிரச்சனையில் வேற இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன தான் வேணும், இப்போ உங்கள் பொண்ணு மயில் தான் வேணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், எதில் அடிக்கவுனே தெரியாது, என் பொண்ணை எப்படியெல்லாம் கொடுமை பண்ணி வீட்டை விட்டு துரத்துனீங்க, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காக, வேறு வழியே இல்லை, மயில் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுது, என்னையும் என் அம்மா என் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு, அப்போ அந்த பிள்ளையோட அருமை எங்களுக்கு புரியலை, இப்போ தான் மயிலோட அருமை எங்களுக்கு புரிஞ்சிருக்கு, மயிலை திரும்பவும் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியம் நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ, என்ன இது புது கலவரமாக இருக்குது, நாம் மயிலை சரவணன் கூட எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சு அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தா இதுங்க வேற வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் பாக்கியம் வந்து அப்படியே முழிக்கிறாங்க. என்ன அத்தை எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் எத்தனை டைம் எங்கள் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு ஏற்றுக்கோங்க, என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுனீங்க, நாங்கள் எப்போ புத்தி கெடுத்தானமா அப்போ உங்கள் பொண்ணை ஏற்றுக்கல, இப்போ நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மயில் இருந்துட்டு,
அம்மா எல்லாமே உன்னால தான், எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. என் மயில் கொஞ்ச நேரம் சும்மா இருடி, எனக்கே தலை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. அங்கே என்னடா நான் கேஸை கொடுத்து எல்லாரையும் உள்ளே தள்ளிட்டேன் உன்னை எப்படியாவது வாழ வைக்கலான்னு. ஆனால் இவங்களாம் வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இவங்க திரும்பி வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வாக்கியம் வந்து ரொம்பவே திணறி போய் நிற்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அப்போ தான் வந்து பழனியோட கடைக்கு போகிறாங்க. பழனியோட கடைக்கு அழுதுகிட்டே போகவும் பழனி இருந்துட்டு என்ன ஆத்தா, ஏன் இப்படி அழுதுகிட்டே வரேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே பழனி, உன் அக்காவை, உன் அக்கா குடும்பத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆத்தா, என்னன்னு சொல்லாத்தா, ஏன் இப்படி திணற, எப்படி மூச்சு வாங்கி ஓடி வர, எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா, நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அது வந்துடா, அது வந்து கோமதி குடும்பத்தை உள்ளவங்க எல்லாரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமேங்க நம்ம பழனிக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆத்தா என்ன சொல்ற ஆத்தா, நீ சொல்றது உண்மையா? டேய் நான் எதுக்குடா இந்த விஷயத்துல போய் சொல்ல போறேன். கோமதியோட குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டில் ஒருத்தவங்களை கூட விடல. அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க தான் கேஸ் கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா சொல்றாங்க. இப்போது இங்கே பழனிக்கு பயங்கர கோபம் வருது. ஆத்தா, தப்பு எல்லாமே அந்த மயில் பிள்ளையோட குடும்பத்தில் தான் தப்பே. பண்ண தப்பெல்லாம் அவங்க, ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது என் அக்கா குடும்பமா? நான் சும்மாவே விட மாட்டேன், இதுக்கு என்ன வழின்றத அவங்கக்கிட்ட கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ரொம்பவே ஆக்ரோஷமாக கிளம்ப போகவும், உடனே சுகன்யா இருந்துட்டு ஏங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சுகன்யா, என் அக்காவோட குடும்பம் ஜெயிலுக்குள்ளே இருக்குது, எப்படியாவது அவங்கள நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா? உன் அக்காவோட குடும்பம் உங்களை எப்படியெல்லாம் வெளியே துரத்துனாங்க, உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்கன்றது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நம்பிக்கை துரோகின்னு சொன்னாங்க. நீங்கள் 30 வருஷமாக அந்த வீட்டில் எம்புட்டு வேலை பார்த்துருப்பீங்க. கடைசியில் உங்களை எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. இதெல்லாம் மறந்துட்டு உன் அக்காவோட குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிட்டு வரலான்னு போகிறீங்களா? இங்கே பாருங்கள், அவங்களும் தப்பு பண்ணுறவங்க தான், அவங்க ஜெயில் தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லவும், உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, சுகன்யா இந்த விஷயத்தில் நீ எதுவுமே தலையிடக்கூடாது, நான் என் அக்காவோட குடும்பத்தை காப்பாற்றியே ஆகணும், யார் சொன்னாலும் நான் இங்கேருந்து போகாமல் இருக்க மாட்டேன், நான் இப்போவே கிளம்புறேன் ஆத்தா, நான் கிளம்புறேன் ஆத்தா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பத்திரம்பா பழனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சுகன்யா இருந்துட்டு, அத்தை நீங்கள் கூட எதுவும் சொல்லவே மாட்டீங்களா? உங்கள் பொண்ணு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என் புருஷனை எப்படி அவமானப்படுத்தினாங்க, அத்தனை வருஷமாக எம்பிட்டு வேலை பார்த்துருப்பாங்க, ஒரு ரூபா கொடுத்து அனுப்பியிருப்பாங்களா? அது கூட இல்லை. உங்களுக்கும் எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் ஏன் உங்கள் பொண்ணு கூட தான் உங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, நீங்களாம் ஒரு அம்மாவே இல்லைன்னு சொல்லி கூட சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம உங்களுக்கு பாசம் அடித்து தவிக்குதோ அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் என் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றுட்டே இல்லாமா, கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பழனி ரொம்பவே ஆக்ரோஷமாக இங்கே மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் வாசலில் போயிட்டு, அதாவது வாசப்படியில் போயிட்டு நிற்கவும், இங்கே அவங்க பாக்கியம் வந்து அவங்க மருமகன் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இங்கே பாருங்கப்பா, என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, என் பொண்ணு இப்போது சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இங்கேருந்து கிளம்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பழனிக்கு அப்படி பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மயிலுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருக்காப்போ, சரவணன் கூட நடந்தது 2ஆம் தாரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக வராங்க. இப்போது அங்கே மயிலோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, உங்கள் பொண்ணு 2ஆவதாக கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கல்ல சரவணன், அவங்களெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க தான் இவளை வேணவே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்களுமே, ஏதோ பெரிய பிரச்சனை போல், சரி விடுங்கத்த, அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க, அவங்க விட்டா என்ன, நான் இருக்கேன்ல மயிலை நான் நல்லா பார்த்துக்கிறேன், இனிமே அவள் என் கூட வாழட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட ஹஸ்பண்ட் சொல்லவும், உடனே இங்கே நம்ம பாக்கியிருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, என்கிட்டலாம் மிரட்டாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எனக்குமே தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் சுடுறது, அதாவது உங்கள் பருப்பெல்லாம் இங்கே வேகாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அப்படி தலையை கிர்கிருன்னு சுற்றுது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, என் பொண்ணை எப்படியாவது நல்லபடி
நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க அத்தை, அதான் அவங்க வேண்டான்னு வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். வேண்டான்றவங்கள போயிட்டு அவங்கள அவங்க வீட்டில் தான் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே, என்னத்த நீங்கள் உலகம் தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய், ஒழுங்காக வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக நம்ம பழனி உள்ளே வரவும், பழனி பார்த்ததுமே இங்கே நம்ம மயில், சுடரு, அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம், மாணிக்கம்னு அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. மரண பீதியாக இருக்குது. ஐயோ, இந்த பழனி எதுக்காக இங்கே வந்தான்? இந்த எடுபடி வேலை பார்க்குறவன் இந்த நேரத்தில் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது பழனி மயில்கிட்ட வந்து, ஏப்பா மயில், நான் இது வயசு விஷயம், படிப்பு விஷயம், குழந்த விஷயம்னு எக்கச்சக்கமான விஷயத்தில் சரவணனை ஏமாத்திருக்க. ஆனால் ஏற்கனவே கல்யாணமும் ஆயிருக்கா உனக்கு. 2ஆம் தாரமாக தான் சரவணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே அப்படியே மயிலுக்கு கை கால்லாம் ஒதுருது. அது வந்து சித்தப்பா, அது வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே இங்கே பழனி இருந்துட்டு, உங்களை மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா? தப்பு பண்ணது, பொய் சொன்னது எல்லாமே உங்கள் குடும்பம். நீயும் உங்கள் குடும்பம்னா பொய் பேசுனது, தப்பு பண்ணது எல்லாமே. ஆனால் கடைசியில் என் அக்காவோட குடும்பத்தை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இப்படி எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என் மாப்பிள்ளையோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டியம்மா. உனக்கெல்லாம் குற்ற உணர்ச்சின்றது ஒன்று இல்லவே இல்லைல்ல. மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே. நீங்கள்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை, மிருக ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ எதுக்காக இங்கே வந்த? உன்னை யார் இங்கே வர சொன்னது? வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து இங்கே பழனி வந்து சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்றதுக்காக ஒன்றும் வர கிடையாது. எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, நீங்கள் எம்புட்டு விஷயத்தில் போய் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. 2ஆம் தாரமாக என் மாப்பிள்ளை பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. இது ஒன்று போதும். இது ஒன்றை வச்சே என் அக்காவோட குடும்பத்தை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். இப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே பழனிக்கு ஒரு யோசனை வருது. சரி, இது எதுவுமே நம்ம வாயில் சொன்னால் நடக்காது, ஆதாரம் இருந்தால் தான் போலீஸுமே அங்கே நம்புவாங்க, அப்போ தான் நம்மளோட பேச்சுமே அங்கே ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி இருந்துட்டு மயிலோட ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க உங்களுக்கு மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களுமே ஆமாப்பா தம்பி, வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிங்க, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த ஃபோட்டோ வீடியோஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிறையவே இருக்குப்பா, சரி எங்கள் ஃபோனில் அதை கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட நம்பரை சொல்கிறாங்க. இப்போது மொத்த ஃபோட்டோ வீடியோன்னு எல்லாத்தையுமே நம்ம பழனி ஃபோனில் இறக்கிக்கிறாங்க. இப்போது நம்ம பாக்கியத்துக்கு கொஞ்சம் அப்படியே பயமும் பதட்டமும் வந்துடுது. ஐயோ, இதை காட்டினா வச்சுக்கோ, அம்புடுதான், நம்ம பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போகும். திரும்பவும் இந்த வயசானவங்க கூட போயிட்டு அவள் எப்படி கஷ்டப்படுவாளோ. இல்லை, சரவணன் தம்பி கூட தான் மயில் வந்து வாழணும், பேசாமல் பழனி காலில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, பழனி கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்ககிட்ட நான் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ்ப்பா பழனி அப்படின்னு சொல்லிட்டு பழனி காலில் டப்புன்னு விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், எதுக்காக என் காலெல்லாம் விழுறீங்க, எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி சொல்லவும், இங்கே பாருப்பா, என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தான்ப்பா காப்பாற்றணும், என் பொண்ணோட வாழ்க்கையை உன் கையில் தான்ப்பா இருக்குது, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு என்னையும் உடந்தையாக சேர்த்துறீங்களா? என் அக்காவோட குடும்பத்துக்கு இன்ன வரைக்குமே நான் துரோகமே நினச்சது கிடையாது. ஆனால் இப்போது இம்புட்டு பெரிய விஷயத்த மறைக்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது, என்னால் மறைக்க முடியாது. என் மாப்பிள்ளை பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், மயில பிள்ளையை பார்த்தா கொஞ்சம் வயசு அது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் வயசு கூடுன மாதிரி இருக்குது. ஆமாம், எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுக்க? ஓ, நிறைய பணம் வச்சுருக்காரு, கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா என்ன? கண்டிப்பாக அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி தான் கெஞ்சினாலும் நான் உங்களோட பருப்பு என்கிட்ட வேகவே வேகாது, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இங்கேருந்து நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பழனியோட கையை பிடிச்சிக்கிட்டு
ஏப்பா ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு சொல்லிடாதப்பா. மயிலுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான்ப்பா. ரொம்ப வயசானவான்ப்பா. இவன் ஏமாற்றி எங்கள் பொண்ணை எங்கள் கிட்ட இருந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப கொடுமை பண்ணான்ப்பா. நிறைய குடிப்பான். சரி, நம்ம என்னுடைய வீட்டு சூழ்நிலையால் தான்ப்பா மயிலை இப்படி ஒரு வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அவனுக்கு 45 வயசு ஆகுதுப்பா. தயவு செஞ்சு காப்பாற்றுப்பா. என் பொண்ணு சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரவணனுக்கும் என் பொண்ணுக்கும் தான்ப்பா ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஓஹோ! நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படின்னா பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை எப்படினாலும் நீங்கள் அழிப்பீங்க அப்படி தானே? குடும்ப சூழ்நிலை எம்பிட்டு வேணா இருக்கட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். நீங்கள் இப்படிப்பட்ட குடிகாரனுக்கும் வயசானவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்காக என் மாப்பிள்ளை உங்களுக்கு தலை காஞ்சுன்னு இருக்கானா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் பையனை பொண்ணை வந்து வயசானவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றிலாம் நினைக்கிற இடத்துல நான் கிடையவே கிடையாது. இங்கேருந்து நான் கிளம்பி ஆகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியம் தலைமையில் கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மயிலோட புருஷன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எதுக்காக நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அதான் உங்கள் பொண்ணுக்கு நான் இருக்கேன்ல, டே கிளவா பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. போச்சு, என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியம்மா. 2ஆம் தரமாக அமைச்சு கொடுத்த வாழ்க்கையாவது பொய் சொல்லாமல் நீ உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட நான் எப்படியோ சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக என் வாழ்க்கையை போக வச்சுட்டேன், அழிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லவும், உடனே சுடர் இருந்துட்டு, அக்கா இப்படி தப்பாக பேசாதுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு சொல்கிறாரு. நீயாவது சந்தோஷமாக இருடி, இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கவே கேட்காத, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி, நாங்கள் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு எங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் தான் நம்ம பழனி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. கோமதியை பார்த்ததுமே அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டே பழனி இங்கே பாருடா, அநியாயம் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களை எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பழனி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாக்கா, நமக்கு யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய ரகசியத்தை நான் ஆதாரபூர்வமாக கொண்டு வந்திருக்கேங்க. உங்கள் எல்லாரையுமே நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே பழனி சீக்கிரம்டா, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்ன இங்கே எதுவுமே கேட்காம அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், மேடம் இவங்க ஜெயிலில் இருக்காங்களே, இந்த கூண்டில் இருக்கவங்க என் அக்கா குடும்பம் தான், என் அக்கா குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே இந்த கேஸ் கொடுத்தாங்களே பாக்கியம், அவங்க பொண்ணு மயில், அவங்க மேலே தான் எல்லா தப்புமே, அவங்க என் அக்காவோட குடும்பத்தவே ஏமாற்றிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறத எப்படிப்பா எங்களால் நம்ப முடியும்? இதோ சொல்கிறேன் மேடம், சொல்கிறேன். அவங்க என் அக்கா குடும்பத்துக்கிட்ட எக்கச்சக்கமான பொய் சொல்லியிருக்காங்க. பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் அக்கா குடும்பம் படிப்பு, பணம், அந்தஸ்து எதுவுமே பார்க்கவே கிடையாது. ஆனால் அவங்களாவே சொன்னது தான், 80 பவுன் நகை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. அதே சமயம் அதில் அதாவது 8 பவுன் மட்டும்தான் கவர், இது தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங்கு. அதை விட முக்கியமானது படிப்பு விஷயம். 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்காங்க. அதை விட முக்கியமானதுன்னா குழந்த விஷயம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அது மட்டுமா, இன்னும் மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு மேடம். அவங்க கூட ரொம்பவே வயசானவங்க போல், ஏதோ ஒரு பிரச்சனைனால 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. என் மாப்பிள்ளைக்கு 2ஆம் தரமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க மேடம், பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன், அதுக்கப்புறம் சரவணன், கோமதி, அரசின்னு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அரசி பாருடி, அப்போது அந்த மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக சொல்கிறாங்க. இப்போது இங்கே பழனி வந்து எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே மறைச்சி எங்ககிட்ட பொய் சொல்லி என் மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே அவங்க போலீஸ் இருந்துட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானப்பா? மேடம் உண்மையை தான் மேடம் சொல்கிறேன். அதாவது மயிலோட ஹஸ்பண்ட் கூட எனக்கு தெரியும். இப்போ தான் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்தேன். வேணா அவங்கள கூட நான் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன். அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் ஆதாரமாக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம போலீஸுக்குமே கோமதி குடும்பத்து மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாமே மயில் குடும்பத்து மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க ஆதாரத்தை பார்த்ததுமே. இப்போது இங்கே கான்ஸ்டபிள் கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள எல்லாரையுமே வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம பாண்டியனுக்கு, அதுக்கப்புறம் கோமதிக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸாக இருக்குது. இருந்தாலும் மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு
அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தில் போய் நம்ம பிள்ளைய சிக்க வச்சுட்டோமே, அவனோட வாழ்க்கை கெடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே மனசு நொறுங்கி போகிறாங்க. இப்படி நம்ம அவன் வாழ்க்கை கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்போது எங்கள் போலீஸ் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, சாரிங்க, நாங்கள் எதுவுமே விசாரிக்காமல் ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடந்துருச்சே, வரதட்சணை கொடுமை அப்படின்றதுனால நான் எதுவுமே விசாரிக்காமல் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும், நாங்களும் அப்படி தான் அந்த குடும்பத்துக்கிட்ட ஏமாந்து போனோம், அவங்க எக்கச்சக்கமான பொய் சொல்கிற குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம கோமதி, டே பழனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உன்னை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு துரத்தணும், அதை எதையுமே மனசில் வச்சுக்காம நீ எங்களுக்காக எம்புட்டு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேடா, அது மட்டும் இல்லாமல் அந்த மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா அவங்க சரியான ஃப்ராடு குடும்பம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது போலீஸ்க்கு ஜீப் எல்லாமே இப்போது மயிலோட வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. மயிலோட வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் ஜீப் நின்னதுமே நம்ம பாக்கியம் வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியே வந்து பார்த்ததுமே போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸை பார்த்ததுமே அப்படியே படபடங்குது. மேடம், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே வந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையுமே அள்ளி போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன நீங்கள் போலீஸை பார்த்தா உங்களுக்கு என்ன இழுச்ச வாய மாதிரி தெரியுதா, நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோமா, எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இப்போது எங்களையும் ஏமாற்ற ட்ரை பண்ணுறீங்களா, உங்களுக்கு இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில, மாணிக்கம், அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாக்கியம், இவங்கள 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் பாக்கியத்துக்கு முடிஞ்சு சொல்லி நமக்கு நம்ம தப்பு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அந்த கடவுள் தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன், கோமதி எல்லாருமே இப்போது நம்ம பழனியை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசி முடிவெடுக்கிறாங்க. பாண்டியன் வந்து இங்கே பழனிக்கிட்ட சொல்லவும், பழனி இருந்துட்டு, இல்லை மச்சான், நான் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் எனக்கான மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.